சேராதீங்க அவங்க கூட யாரும் சேராதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் தலபாடா அடிக்காரு ட்ரம்ப். ஆயில்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ ஆயிலையும் மீறி ஒரு பெரிய டீலை ரஷ்யா கூட இந்தியா போட்டிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க டீல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீ எவ்வளோதான் ரஷ்யா கூட எங்களை சேரக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் ரஷ்யா கம்பெனிஸ் கூட மட்டும்தான் இந்த மாதிரி டீலெல்லாம் போடுவோம் அப்படின்னு இந்தியா ட்ரம்ப்புக்கு கடுமையாக உணர்த்தி இருக்கு. விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, இந்த அமெரிக்காவில் போயிங்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க தான் நிறைய நாடுகளினுடைய ஏர்லைன்ஸ்க்கு இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம், அதாவது பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் உட்பட நிறைய விஷயங்களை சப்ளை பண்ணுறாங்க. இவங்க ஒருத்தரே மேனுஃபேக்சரிங்காக இருக்காங்க அமெரிக்காவில் அப்படின்ற திமிரில் இவங்களுக்கு காம்படிஷனாக பெருசாக யாரும் இல்லை. குறிப்பாக உலகத்திலே பெரிய கன்சியூமரான இந்தியா நம்மக்கிட்ட மட்டும் தான் வாங்கி ஆகணும் அப்படின்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த அமெரிக்கன் கம்பெனி போயிங். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ரஷ்யாவினுடைய பிஜேஎஸ்சி யூஏசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி கூட SJ-100 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்வின் இன்ஜின் நேரோ பாடி ஏர்கிராஃப்டை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தத்தை இந்தியாவினுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 27ஆம் தேதி மாஸ்கோவில் வச்சு இதுக்கான மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இந்தியா தொடர்ந்து பல முக்கியமான டீல்களை ரஷ்ய நிறுவனங்கள் கூட தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு வம்படியாக போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வந்திருக்கு. நாளைக்கு உலக தலைவர்களான ஷி ஜின்பிங்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் சந்திக்க போகிறாங்க சவுத் கொரியாவில். சைனா கிட்டேருந்து நிறைய பாசிட்டிவான சைன்ஸ்லாம் வருது. நாங்கள் அமெரிக்கன் சோயாபீன்ஸை வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம். எங்கள் சைனாவே இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பயந்து கொஞ்சம் அடிபணிஞ்சு போகும்போது இந்தியா இந்த நேரத்தில் தான், அதாவது ட்ரேட் வார் உச்சத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் தான் ரஷ்யன் கம்பெனியான இந்த பிஜேஎஸ்சி யூஏசி கூட இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் ஒரு டீலை போட்டு அமெரிக்காவினுடைய போயிங்கே ஆப்பு வச்சுருக்காங்க. அதாவது இந்த நேரோ பாடி ஏர்கிராஃப்ட்னா இதில் 2 இன்ஜின் இருக்கும். நம்மளுடைய இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட்லாம் மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கோ சேலத்துக்கோ தூத்துக்குடிக்கோ ஏற்கிற இந்த சின்ன சின்ன விமானங்கள் இது 200 தேவைப்படுது இந்தியாவினுடைய உதான் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே. அதாவது இந்தியர்களுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடியது ரொம்ப அஃபோர்டபுளாக சீப்பான காஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இந்த உதான் ஸ்கீமு. அதை பூஸ்ட் பண்ணுற வகையில் இப்போ நம்ம உள்நாட்டிலேயே இந்த SJ-100 விமானத்தை தயாரித்து நம்மளுடைய இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கெல்லாம் ஸ்பைஸ் ஜெட் இண்டிகோ மாதிரியான நிறைய நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ண போகிறோம். இதை இந்தியாவோட HAL-ம் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. HAL-க்கு முழு உரிமத்தை ரஷ்யன் கம்பெனி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் போயிங்கை அப்படியே ஸ்டன்னாக வச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த நான் தான் போகிற நிப்பாட்டினேன், ஃபீல்டு மார்ஷலு ரொம்ப சிறந்தவர், இந்தியா நான் சொல்கிறத கேட்டு போகிற நிப்பாட்டுச்சு அப்படின்னு இந்த ஒரு போராமையில் அப்படியே பொங்கி வழிஞ்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் இந்த மாதிரியெல்லாம் பொங்குறதுக்கு பின்னாடி இந்தியா போட்ட இந்த மாதிரியான டீல்ஸ்லாம் ரஷ்யா கூட காரணமாக இருக்குது அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதையும் தாண்டி 200 விமானங்கள் தேவைப்படுதா இந்த மாதிரியான நேரோ பாடி ஏர்கிராஃப்ட். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க நாடுகளான ஸ்ரீலங்கா, மலேசியா, UAE மாதிரியான நாடுகளுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 350 ஃப்ளைட் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ரஷ்ய நிறுவனம் கூட சேர்ந்து இந்தியாவுக்குள்ளே உருவாக்க போகிறோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 550 ஃப்ளைட் ஆர்டர் கிட்ட அமெரிக்கன் கம்பெனி இழக்க போகிறாங்க இந்த ஒரு டீலை இந்தியா ரஷ்யா கிட்ட போட்டதுனால. இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலுமே எப்பேற்பட்ட விஷயத்தை வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் நாங்கள் ரஷ்யா கூட தான் இந்த டீலை போடுவோம் அப்படின்னு இந்தியா உறுதியாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டுகளால் சொல்லப்படுது. அதையும் தாண்டி உள்நாட்டில் உற்பத்தி பண்ணும்போது நம்மளுடைய GDP-க்கும் இது மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். நிறைய வேலை வாய்ப்புகளையும் இந்தியாவுக்குள்ளே இது கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்களால் சொல்லப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.